ஹாய் கைஸ், இந்த வாரம் மூவி வெப்ஸ்ல மதுரை பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் புனிதாயின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் வந்து பணத்தை வட்டி கொட்டு வசூல் பண்ணி வாங்கி இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்கடான கேரக்டர். அதனாலே ஊர்ல இருக்க யாருக்கும் இந்த கேரக்டர் வந்து சுத்தமா பிடிக்காது. இந்த கேரக்டர் இறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். வசூல் பண்ற எல்லா அமௌண்ட்டும் எடுத்துக்கிட்டு வாரம் எங்கேயோ வெளியே போயிட்டு வருவாங்க. இந்த பொண்ணுத்தாய்க்கு வந்து 3 மகன் இருக்கான், ஒரு மகள் இருக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சமயத்துல இருக்கும் போது தான் பொண்ணுத்தாய் புருஷன் வந்து இறந்து போயிடுறாரு. அது இறந்ததுனால 3 மகன்களும் வந்து சொத்துல வந்து பங்கு கேட்கறாங்க. பங்கு தர முடியாது, நானே தான் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு பொண்ணுத்தாய் வந்து அவங்க 3 மகன்களையும் துரத்தி விட்டுருது. இப்போ நகை போடாம அவங்க மகளும் அவங்க வீட்லயே தான் இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல தான் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணுத்தாய் வந்து திடீர்னு ஒரு நாள் படுத்த படுக்கைறாங்க. அவங்க இப்போ அப்போன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த 3 மகன்களுக்கு முக்கியமான வந்து ஒரு செய்தி வந்து கிடைக்குது. அந்த முக்கியமான செய்தி என்ன? இந்த பொண்ணுத்தாய் ஏன் வாரம் வந்து வெளியே போயிட்டு வரா? இந்த பொண்ணுத்தாய் பொழைப்பாளா பொழைக்க மாட்டாளா? இதை பேசுறதா இந்த தாய்க்கிழமை மூவி. ஆக்சுவலா இந்த தாய்க்கிழமை மூவி நான் மொத்தம் பார்த்து முடிச்சிட்டேன். நீங்க எல்லாச்சும் பார்க்கல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து தேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இல்ல, எனக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பா பாசிட்டிவ் பாயிண்ட்ல இருந்தே போயிடுறேன். முக்கியமா பாசிட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லணும்னா அந்த மேக்கப் தான். மேக்கப் வேற லெவல் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட இவங்களோட படம் பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு இவங்க படம் ரீசெண்டா பார்த்து. இந்த படம் பார்த்துட்டு திடீர்னு இவங்களை பார்க்கும்போது என்ன வயசாயிடுச்சா, இன்னும் அதுக்குள்ள வயசாயிடுச்சா, இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி நான் வந்து நினைச்சேன், இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீடைல்ஸா பார்க்கும்போது தான் தெரியுது அது மேக்கப்னு சொல்லிட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. நெஜ பாட்டியா இருக்க மாதிரி, அவங்களுக்கே வயசாயிடுச்சு அப்படி இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அந்த மேக்கப் இருந்துச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் நான் அதை தான் சொல்லுவேன். ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மூவியோட வைப் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ஃபீல் ஆனிச்சு. அந்த ட்ரைலர் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரைலர் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைலர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன அவுட்லைன்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். பட் அதை மீறியும் வந்து நான் சொன்னது யாராச்சும் புரியல அப்படின்னா அந்த அவுட்லைன் அந்த ட்ரைலரை பாத்தீங்க அப்படின்னா அந்த மூவியோட எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட அந்த மூவி வந்து அதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரைலர் தான் எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுது. நான் அந்த மூவி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ சூப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. உண்மையில பெஸ்ட் கட்டிங் ஃபார் த ட்ரைலர். உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்ட் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சம் பிளேசஸ்ல வந்து காமெடிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனா சில சமயத்துல காமெடிஸ் வந்து நிறைய ஆரம்பிக்கல. வெளியூர்ல இருந்து ஒரு கேரக்டர் வந்து கூட்டுருவாங்க. அந்த கேரக்டரோட காமெடிஸ் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் தென் ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய ஒரு சில காமெடிஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு சில காமெடிஸ் வந்து நல்லா இல்ல. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடிஸ் ஈக்குவலா நல்லா இருக்க காமெடிஸும் கொஞ்சம் இருக்கு, நல்லா இல்லாத காமெடிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மிட்டா தான் போற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நல்லாவே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த முக்கியமான ஒரு ஸ்டோரி, முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுவாங்க. அந்த நியூஸுக்கு அப்புறமேட்டுக்கு லைட்டா வந்து சூடு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைட்டா அப்படியே படுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டோரி கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 2 சீன் இருக்கும். 2 சீன் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் ஆக்சுவலா வந்து சீஃப் டாக்டர் வந்து அந்த இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து டீல்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு நீங்க உங்களோட சுப்பீரியாரிட்டி தான் காட்டுவீங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த ஒரு இதை வந்து சூப்பராகவே கடிந்தாங்க. அதை தாண்டி வந்து இன்னொரு காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த காமெடி கேரக்டர் அந்த இடத்துல சீரியஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த கேரக்டரோட உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ண முடியும். அந்த கேரக்டர் லிட்டரலி சொன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இருக்கும். எவ்வளவு நேரம் நீங்க அந்த கேரக்டர் வந்து காமெடி பீஸா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஒரு சீன்ல அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ இதா இருக்கும். அதை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேரக்டர் செலக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பக்காவா எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு வில்லேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவா வந்து கேரக்டர் செலக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர் செலக்ஷனும் தேவையான அளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டி கேரக்டர் தான். அந்த பாட்டி கேரக்டர் வந்து ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி வந்து மிக்ஸ்டா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. நல்லா இருந்தது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ஏஜிங் அந்த அளவுக்கு ஏஜிங் காட்டின அளவுக்கு அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ இதா இல்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எனக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து ஃபீல் ஆனிச்சு. நாளைக்கு வட்டி காசு தரல ஃபுல்லி அப்படி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேமா தெரியல. ட்ரைலர் பாத்தீங்கன்னா ட்ரைலர்ல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஆடியோ நல்லா மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஃபுல் ஃபிளெஜ்டு மூவியா பார்க்கும்போது அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து கொஞ்சம் லைட்டா சம்டைம்ஸ் வந்து மேட்ச் ஆகாத மாதிரியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரகடா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் ஆர்டிபிஷியலாவே பண்ணிட்டாங்களோ. இருக்கிற எல்லாருமே இந்த அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரைலர் பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய ரசனிக்காந்த் பீடி குடிக்கிறியா? கொஞ்சம் அது ஓவர் டூப் பண்ண மாதிரி தான் அந்த ஃபீல் ஆகுது. அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்கடா காட்டி ஆகணும் அப்படிங்கறதுனாலயே அந்த இதை பண்ணது. ஆனா நிஜமாலுமே இப்படி வந்து பண்ண முடியாது. ஏன்னா நிஜமாலும் வந்து ஒரு 2 பேர் அடிக்கலாம், 3 பேர் அடிக்கலாம். ஊர்ல இருக்க எல்லாருமே தான் அடிச்சிருக்க முடியாது அந்த பாட்டியை. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஓவர் டூப் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோடுது. பட் அந்த கேரக்டர் செஷனுக்கு அது தேவைதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் பண்ணிட்டாங்களோ. அந்த ஸ்டார்டிங் மாண்டேஜே கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. அதை தாண்டி வந்து அந்த மூணாவது சனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் சீன் ஸ்டார்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி பக்காவா வந்து டெலிவரி
டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% முடிச்சிட்டாங்க. அந்த ஃபைனல் டெலிவரி மட்டும் அவங்களால பண்ண முடியல. அந்த சீனை வந்து அவங்க டெலிவரி பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. நீங்க மூவி பார்க்கும்போது வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ இது இருந்துச்சு. அவங்க சீனை கரெக்டா எலிவேட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே கரெக்டா கொண்டு வந்ததுக்கு ஃபைனல் சீன்ஸ்ல மட்டும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆகுது. இதை தாண்டி வந்து நெகட்டிவ் எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுல இருந்து எண்ட் ஆஃப் த சீன் வரைக்கும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப லென்த்தாகவும் ஃபீல் ஆகல, ரொம்ப ஷார்ட்டாகவும் வந்து ஃபீல் ஆகல. மூவி லென்த் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் சொன்ன வரைக்கும் வந்து அவ்வளவுதான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் எனக்கு இவ்வளவுதான் ஃபீல் ஆனிச்சு. இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். சப்போஸ் நீங்க மூவி பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீலிங் இருக்கலாம். உங்களுக்கு இந்த மூவி வந்து எப்படி இருந்தது, எப்படி இல்ல, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ.